வணக்கம். சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக உள்ள லாட்டு தான். நேற்று போட்ட லாட்டை மாதிரி ஒரு லாட்டு போட்டிருக்கேன். ஆனால் வெரைட்டி வேறு இருக்கும். வெளிநாட்டு காயின்ஸ் நேற்று போட்டதில் சோல்டு. இன்றைக்கி பாருங்கள், ஒரு சில்வர் காயின் கொடுத்துருக்கேன். நல்ல தெளிவான காயின் பாருங்கள். நல்ல தெளிவாக இருக்கு பாருங்கள். நல்லா அது இந்த எட்ஜ் நம்ம பார்க்கணும். அதை நான் அதிகமாக ஓட்டர் போடாமல் வச்சுருக்கேன். பார்த்துக்குங்க, சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. 1913 சூப்பர் கண்டிஷன். ஹெட் ஸ்க்ராட்சு, கோடு கீடு எதுவுமே இல்லை. நல்ல கண்டிஷனில் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த காயினுக்கு 1500 ரூபா. ஃபுல் சில்வர். அது ஆஃப் சில்வரில் இது ஃபுல் சில்வர். அடுத்த காயின் பார்ப்போம். இது சம்பவம் ஏன்றது தொலைஞ்சி போச்சுன்னா நம்ம ரூமில் இது போட்டு ஒரு 6-7 மாதம் இருக்கும். அந்த கவரில் போட்டு வச்சுருந்தேன். சின்ன கவரில் போட்டு வச்சுருந்தேன். அன்னை வீடியோவில் ஒரு ஆள் கேட்டுச்சேன்ட்ட, என்ன பண்ணிட்டோம்னா எங்கே போட்டோம்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படியே சும்மா பார்க்கும்போது கிடச்சார். பாருங்கள், 1990 யூஎன்சி தான். யூஎன்சி கண்டிஷன் தான். பாருங்க, ரெண்டுமே தான். இல்லை யூசர் கண்டிஷன் இல்லை, யூஎன்சி தான். அன்றைக்கி பார்த்தீங்களா, யூஎன்சி தான். அன்றைக்கி வாங்கும்போது யூஎன்சி தான். இது ஒன்றும் ஆகலை. இதுலேருந்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வேறு இருக்குது. நான் பழைய வீடியோவில் எடுத்து பார்த்தா தெரியும். அவர் கேட்டிருந்தார். இன்னும் பார்த்தீங்களா, இந்த பக்கம் பாருங்கள். எக்ஸ்ட்ரா மெட்டல் வேறு இருக்குல்ல. உடனே அன்றைக்கி சோல்டாக தான். எங்கே வச்சோம்னு பிடித்தோம்னா இன்னைக்கு தான் இது மாட்டினார். பார்த்தீங்களா, புக்கில் காமிச்சாங்க. 1990 பாம்பே மின்ட். அங்கிட்ட இடத்துல வெளிச்சம் ஓவர் அடிக்கி. வெளிச்சம் 90 பார்த்துக்கல. 90 பாம்பே மின்ட் ரேர். என்ன வேலை போட்டிருக்கோத்துல, ரேரு 300 ரூபா யூஎன்சி. அதே 300 ரூபாய்க்கு இதை விற்கணும். இப்போ அதே 300 ரூபாய்க்கு விற்கணும். புக்கு முடிஞ்சிருச்சு டேட்டு. 300 ரூபாய்க்கு இன்னி வர்ற புக்கில் எத்தனை ரூபா போட்டிருக்கான்னு தெரியாது. ரேர் காயினுக்கு கூட்டிகிட்டு தான் இருக்கும். நான் ஒரு காயினுக்கு 200 கொடுத்துருக்கேன். வேணால் வாங்கிக்கோங்க. ஒரு காயின் 200 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். வேணால் வாங்கிக்கோங்க. 2 காயின் இருக்குது. 2 ரேர் காயின் தான். 2 வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து இதுதான் நம்ம வாரம் போட்டுக்கிட்டு இருப்போம். ஒன்று இதை கரெக்ட் பாருங்கள். இந்திராந்தி அம்மை. இது 35 ரூபா தான். 10 காயின் இருக்குது. 10 காயின் இருக்குது. 35 ரூபா தான். ஒரு காயின் 35 ரூபா. அப்போ வெளிநாட்டு காயின்ஸ் காணிப்போம். வெளிநாட்டு காயின்ஸ் பிடியாதவங்க அமர்த்திட்டு போயிடலாம். எல்லாத்தையும் நான் விலை சொல்லிட்டோம்ல. உங்கள் நேரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டாம். கொஞ்சம் பேர் வெளிநாட்டு காயின் ரசிகர்கள் இருக்காங்க. கொஞ்சம் பேர் இந்தியன் காயின் ரசிகர்கள், கரன்சி ரசிகர்கள், ஒவ்வொன்றுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. இன்னும் பார்த்துக்குங்க. நேரத்தில் இந்த வெரைட்டியில் வரல. வித்தியாசமாக வரும். பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம 5 ரூபா காயின் மாதிரி
கட்டியாக உள்ள காயின். இதெல்லாம் நிறைய நான் விற்றுருக்கேன். இது 5 ரூபா. இது பாகிஸ்தான் 5 ரூபா. எனக்கு பாகிஸ்தானில் உள்ள 5 ரூபா பாருங்க. பாகிஸ்தானில் உள்ள 5 ரூபாய். அதான் இது நான் நிறைய வட்டி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஒன்றா கொடுப்பேன். நான் 100 150 எல்லாம் கொடுத்தேன். அதெல்லாம் பாருங்கள், அப்படி பாருங்கள். 50 சென்ட்டு 50 சென்ட்டுனால பெரிய காயின் தான் இருக்கும். வீட்டில் உள்ள காயினாக இருக்கும். பார்த்துங்க. இந்த அரபு காயின் தான், ராணி காயின். இது நம்ம பழைய காயின். இது நேற்று வீடியோவில் இருந்துச்சு. இது நாங்கள் வேணால் க்ளீன் பண்ணி தரோம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 2 காயின் இருக்குது. 2மே நான் க்ளீன் பண்ணி தரோம், பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இது நம்ம ஸ்ரீலங்கை 5 ரூபா ஒரு காயின்ட்டு கொடுத்துருக்கேன். இது ராணி. இதெல்லாம் 100 ரூபா 150 ரூபாய்க்கு நான் விற்றேன். இது ஒன்று விற்றா அப்படி விற்கலாம். ஏன்னா அது ஒன்று தேவைப்படுறவங்க மாற்றா இருப்பாங்க. அப்படி விற்றா தான் எங்களுக்கு லாபம். ஒன்றுக்கா இப்படி போட்டு லாபம். நான் சரி இப்படி போட்டோம் பாருங்கள். ராணிக்காய் தான். இதில் கொஞ்சம் காஸ்ட்லியாக உள்ள காயின் இருக்குது, பார்த்துக்கோங்க. 1 ரூபா. இதெல்லாம் சிம்பிள் தான். அரபு காயின் தான். இது ஸ்ரீலங்கன் 2 ரூபா. அப்போ மொத்தத்தில் நான் இந்த செட்டில் 2 காயின் தான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸ்ரீலங்கா காயின் நான் போட மாட்டேன். அது யாரும் அப்படி விருப்பப்பட மாட்டாங்க. இன்னொன்று இருக்குது, இதை மாற்றிட்டு வேறு காயின் போட்டுருவோம். 2 காயின் வேண்டாது, அது வேல்யூ இல்லாத காயின். நம்மள உண்மையை சொல்லி கொடுத்துருவோம். 1 காயின் போட்டேன், அது போதும். அதுக்கு நான் உங்களுக்கு வேறு நல்ல காயின் போட்டு விட்டுருந்தேன். இது ஒரு 10 ரூபா டோக்கன் தான். இது டோக்கன் மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அதோடு சேர்த்து ஒரு காயின் இதில் வைக்கணும். உங்களுக்கு 21 காயின். நேற்று போட்டதை கட்டும் 100 ரூபா கூடும். இந்த காயினுக்கு நேற்று போட்டதை கட்டும் 100 ரூபா கூடும். இதில் கொஞ்சம் 100 150 போகிற காயின் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் போகும். காணிச்சு தரேன் உங்களுக்கு, விருப்பம் எப்படியோ பாருங்கள். இந்த காயின் போகும். இதெல்லாம் 150 ரூபாய்க்கு நான் விற்றுருக்கேன் சேனலில். வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சால் இப்போ என்ன சத்தம் போடுவாங்க. இது 50 சென்ட்டு. இது ஒரு 4-5 காயின் 150 ரூபா. இதெல்லாம் 100 ரூபாய்க்கு விற்றேன். 100 ரூபாய்க்கு விற்றேன். பாருங்க, எல்லாம் நல்ல காயின் தான். இது தனிப்பட்ட முறையில் வாங்கினா இது 100 ரூபா தான். இதுவும் தனிப்பட்ட முறையில் வாங்கினா இது 100 ரூபா தான். சரியா? ஸ்ரீலங்கன் 5 ரூபா. இதை நான் 50 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். 50 ரூபா தான் இதுக்கெல்லாம். அப்படி கணக்கு கூட்டினா உங்களுக்கு ஒன்றுக்கு கணக்கு கூட்டினா 1000 ரூபாய்க்கு மேலே வந்துடும்.
அந்த 2 ரூபாய்க்கு பதில் ஒரு காயின் நான் போட்டுருவேன். 20 தான் கணக்கு கூட்டினா 21 இருக்குது. சரி, 1 போட்டும் பரவாயில்ல. நேற்று போட்டது கட்ட 100 ரூபா இதுக்கு கூட. சரியா? நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு இன்றைக்கி நல்ல நல்ல காயினாக எடுத்து போட்டிருக்கேன். நேற்று 2-3 பேர் கேட்டாங்க, இது மாதிரி இருந்தால் போடுங்கன்னு. அதான் போட்டிருக்கேன். தேவையில்லவங்க டக்குன்னு முதல்ல புக் பண்ணுவதில் கொடுத்துருவேன். டக்குன்னு வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் அடிங்க. சரியா? வணக்கம்.